10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 1வது பாடம் உறவுகளும் சார்புகளும் எடுத்துக்காட்டு 1.8 பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. இப்போது கணக்குக்குள்ளே போகலாம். x = கணம் -5, 1, 3, 4 மற்றும் y = கணம் a, b, c எனில் எக்ஸிலிருந்து yக்கு பின்வரும் உறவுகளில் எவை சார்பாகும்? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் r = கணம் -5, a, 1, a, 3, b. செகண்ட் சப்டிவிஷன் r = கணம் -5, b, 1, b, 3, a, 4, c. மூணாவது சப்டிவிஷன் r = கணம் -5, a, 1, a, 3, b, 4, c, 1, b. இப்போ கணக்கில் எக்ஸ் ஒய்னு 2 கணம் கொடுத்துருக்குறாங்க. 3 உறவுகள் கொடுத்துருக்காங்க. அந்த 3 உறவுகள் எக்ஸிலேருந்து ஒய்க்கு சார்பாகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியாப்பா? தீர்வு கணக்கில் கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதணும். சரியாப்பா? எக்ஸ் = கணம் -5, 1, 3, 4. ஒய் = கணம் a, b, c. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். உறவு ஆர். சரியா? r = கணம் -5, a, 1, a, 3, b. இப்போ அம்புக்குறி வரைபடம் வரையணும். சரியா? எக்ஸுங்கிற கணத்தையும் ஒய்ங்கிற கணத்தையும் எழுதணும். சரியாப்பா? -5, 1, 3, 4 ஒய்ங்கிற கணம் a, b, c. சரியா? இப்போ உறவில் கொடுத்துருக்கிறதுலாம் ஆரோ மார்க்கில் குறிக்கணும். -5, a குறிச்சிடணும், ஆரோ போட்டுறணும். சரியா? 1, a 1 எக்ஸில் இருக்குது, a ஒய்யில் இருக்குது. சரியா? குறிச்சிட வேண்டியதான். 3, b 3 எக்ஸில் இருக்குது, b ஒய்யில் இருக்குது. 3லேருந்து பிக்கு ஆரோ போட்டுக்கிற வேண்டியதான். சரியா? இப்போ எக்ஸுங்கிற கணத்தில் மிச்சம் ஒரு உறுப்பு இருக்குது, அது 4. 4ங்கிற உறுப்பு ஒய்யோட எந்த உறுப்போடையும் உறவில் இல்லை. சரியா? அப்படின்னா இது சார்பு கிடையாது. சரியாப்பா? எக்ஸில் உள்ள 4 என்ற உறுப்பிற்கு ஒய்யில் நிழல் உரு இல்லை. எனவே R1 சார்பாகாது. ஓகேவாப்பா? ரெண்டாவது சப்டிவிஷன் உறவு R2 = கணம் -5, b, 1, b, 3, a, 4, c. இப்போ எக்ஸுங்கிற கணத்தையும் ஒய்ங்கிற கணத்தையும் எழுதிக்கணும். -5, 1, 3, 4 ஒய் வந்து a, b, c. சரியா? இப்போது உறவில் இருக்கிற செடிகளில் இருக்க உறவை குறிக்கணும். சரியா? எக்ஸில் இருக்க -5ஐயும் ஒயில் இருக்க பியையும் ஆரோ மார்க்கில் இணைக்கணும். எக்ஸில் இருக்க 1ஐயும் ஒயில் இருக்க பியையும் ஆரோ மார்க்கில் இணைக்கணும். எக்ஸில் இருக்க 3ஐயும் ஒயில் இருக்க ஏயையும் ஆரோ மார்க்கில் இணைக்கணும். எக்ஸில் இருக்கிற 4ஐயும் ஒயில் இருக்கிற சியையும் ஆரோ மார்க்கில் இணைக்கணும். சரியா? இணைச்சாச்சா? இப்போ எக்ஸில் இருக்க எல்லா உறுப்புக்கும் ஒயில் ஒரே ஒரு நிழல் உரு இருக்குது. சரியா? அதனால் இந்த உறவு ஒரு சார்பு. சரியா? எக்ஸில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒய்யில் ஒரே ஒரு நிழல் உரு உள்ளது. எனவே R2 ஒரு சார்பு ஆகும். சரியாப்பா? மூணாவது சப்டிவிஷன் R3. R3 = கணம் -5, a, 1, a, 3, b, 4, c, 1, b. எக்ஸ் ஒய்னு 2 கணத்தையும் குறிக்கணும். எக்ஸுங்கிற கணம் -5, 1, 3, 4 ஒய்ங்கிற கணம் a, b, c. சரியா? உறவில் இருக்கிற வரிசை ஜோடிகளை இணைக்கணும். சரியா? எக்ஸில் -5 ஒய்யில் இருக்க ஏயோட ஆரோ மார்க்கில் இணைக்கணும். எக்ஸில் இருக்க 1ஐயும் ஒய்யில் இருக்க ஏயையும் ஆரோ மார்க்கில் இணைக்கணும். எக்ஸில் இருக்கிற 3ஐயும் ஒய்யில் இருக்கிற பியையும் ஆரோ மார்க்கில் இணைக்கணும். எக்ஸில் இருக்க 4ஐயும் ஒய்யில் இருக்கிற சியையும் ஆரோ மார்க்கில் இணைக்கணும். எக்ஸில் இருக்கிற 1ஐயும் ஒய்யில் இருக்கிற பியையும் ஆரோ மார்க்கில் இணைக்கணும். சரியாப்பா? இப்போது -5க்கு ஒரே ஒரு நிழல் உரு தான் இருக்குது. 3க்கு ஒரே ஒரு நிழல் உரு தான் இருக்குது. 4க்கும் ஒரே ஒரு நிழல் உரு தான் இருக்குது. ஆனால் 1 நம்பர் பாருங்கள், அதுக்கு AB அப்படின்னு 2 நிழல் உரு இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா இந்த உறவு சார்பாகாது. சரியாப்பா? எக்ஸில் உள்ள 1 என்ற உறுப்பிற்கு ஒய்யில் 2 நிழல் உருக்கள் உள்ளது. எனவே R3 சார்பு அல்ல. ஓகேவாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.